மிதுன ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியாதிபதியான கிரகம் புதன் துலாமில் இருக்கும் பொழுது, 2ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும் பொழுது, சூரியனுடன் இருக்கும் பொழுது விரோதிகள் கம்மியாவார்கள். ஆனால் கோபம் உங்களுடைய பிபி ஹை பண்ணும். பணம் நிதானமாக வரும். புது புது முயற்சினால் உங்களுக்கு லாபம் வர்றது ஆரம்பிக்கிற மாதம் என்று சொல்வேன். ஆனால் சனி பகவான் கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 10ஆம் பாவத்தில் கடுமையாக ஒழிக்க வேண்டும், ஒழிச்சே தீர வேண்டும். அந்த மாதிரி நிலைமையில் கொண்டுட்டு போவார். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கடுமையான முயற்சிக்கு பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம். குரு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கொடுக்கும். அரசியலில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பேர், ஒரு பதவி, சிறிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், கொடுப்பார்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுடைய வேலை டைம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஆனாலும் பாராட்டுகளும் வந்து சேரும் என்று சொல்வேன். போனவன் 2 மாதம் 2 வருஷம் வரைக்கும் இருந்த அலைச்சல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதம் கடுமையாக ஒழிக்க வேண்டியது வரும். ஆனால் பணம் வந்து சேரும் என்று சொல்வேன். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. ஆனால் பரிகாரம், இந்த நேரத்தில் இந்த சனியின் பிரீதி எல்லோருக்கும், மேலேருந்து கீழே இருக்கிற எல்லோருக்கும் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மன அழுத்தத்தை குறிக்கும் பொழுது இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரணும். எப்படி வருவீங்க? ரொம்ப ஈஸியாக வரலாம். நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது பரிகாரமாக அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக, அச்சுதானந்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். சார் நான் ஹிந்து இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு காலையில் உங்கள் மேலே சுற்றி டாய்லெட்டில் போட்டுடுங்க. ஒரு 8 நாள் பண்ணுங்கள், நல்லாயிடுவீங்க. ஆனால் ஹிந்துவாக இருந்து கோயில் போகிற பழக்கம் இருந்தால் அரச மரத்துக்கு மண்டே டு சாட்டர்டே தண்ணீரை விட்டால் மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.